தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் வாகனம் இந்திய பிரதமர் மோடியை வரவேற்றுவிட்டு போயஸ் தோட்டத்துக்கு திரும்பியது இன்றைய அரசியல் வட்டாரத்தில் அதிமுக பாஜக இடையே கூட்டணியா என்ற பரபரப்பு கேள்வியை அனைவரின் மத்தியிலும் எழுப்பியுள்ளது. இன்று சென்னை வந்த பிரதமர் மோடி 1 மணி 25 நிமிடத்திற்கு ஜெயலலிதா இல்லத்தில் அவரை சந்தித்தார். சுமார் 40 நிமிடத்திற்கும் மேலாக இருவருக்கும் இடையே சந்திப்பு நிகழ்ந்தது. இச்சந்திப்பில் 21 பக்கங்கள் கொண்ட கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் ஜெயலலிதா வழங்கினார். இக்கோரிக்கை மனுவில் ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கம், மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் பிரச்சினை உட்பட 21 கோரிக்கைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் மோடியின் இன்றைய நிகழ்வுகளில் இடம்பெறாத சந்திப்பாக அமைந்தது துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமியை பிரதமர் மோடி சந்தித்த நிகழ்வு. ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் உள்ள சோ ராமசாமியின் இல்லத்தில் அவரை உடல்நலம் விசாரித்த பிரதமர் மோடி அங்கிருந்து புறப்பட்டு டெல்லி சென்றார். இந்திய நாட்டின் பிரதமர் தமிழக முதல்வரை அவரது இல்லத்தில் சந்திப்பது மக்களவையில் 37 எம்பிக்களுடன் 3வது தனிப்பெரும் கட்சியாக விளங்கும் அதிமுகவை தன் பக்கம் சேர்த்துக்கொண்டு மாநிலங்களவையில் தனது பலத்தை உறுதிப்படுத்தவா என்ற கேள்வியை எழுப்பத்தான் செய்கிறது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.